இட்லிக்கு சட்னி சாம்பார்னு எப்பவும் நம்ம ஒரே மாரி தான் செஞ்சிட்ருப்போம். ஸோ, இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டா கும்பகோணம், தஞ்சாவூர் சைடுங்கலாம் செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்ட்டான கும்பகோணம் கடப்பா தான் செய்ய போறோம். ஸோ, குக்கர்ல 1 கப் பாசிப்பருப்பு, தேவையான அளவு வாட்டர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி 5 விசில் விடுங்க. ஸோ, மிக்ஸி ஜார்ல 1/2 முடி துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல, 1 சின்ன துண்டு இஞ்சி, 4 பூண்டு, 4 பச்சை மிளகாய், வாட்டர் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டா அரைக்கணும். ஸோ, பாயில் பண்ண உருளைக்கிழங்க ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ, மண் சட்டியில 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 3 லவங்கம், ஸோ 2 மீடியம் சைஸ் ஆனியன், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ 2 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா குழைய வேக விட்டுக்கணும். ஸோ அரைச்ச தேங்காய் பேஸ்ட், பாயில் பண்ண பருப்பு, மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு, இதுக்கு தேவையான சால்ட்டு, குழம்புக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்குனா கும்பகோணம் கடப்பா ரெடி. இது போல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.